to say a few words. இல்லைங்க, நல்லா இருக்காதுங்க. அதை மறைச்சிக்கிட்டு தலைவன் உட்காந்துருக்காப்புலங்க, மறைக்கக்கூடாது. ஓடிட்டு அப்படி வேணால் ஓடுனா அதை ரிட்டர்ன் வரக்கு வாய்ப்பு இல்லை. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னோட பிரதர் அர்ஜுன் திரைராஜுக்கும், சூரியபிரசாருக்கும், டார்லிங் சித்தார்த்துக்கும், என்னோடய மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவாக பார்க்குற எஸ் சூரிய அண்ணனுக்கும், எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிற செம்பமூர்த்தி அண்ணனுக்கும், லைக்கா சிவோ தமிழ்குமார் அண்ணனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எந்த சூழலையும் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை ஒருவனாக நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்டக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கிட்ட எங்கள் கூட்டம் இருந்திருக்கணும். அதான் உண்மை. நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடும், அது நல்ல விதத்துலன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது. அதாவது இங்கே ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60 வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். 60 வயசுக்கு மேலே 95 வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன வயசில் 30, 35 வயசு, 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தானே சரி பண்ணிக்கிறோம். அதே உடம்போட இது இயற்கையே ஆனால் 50 வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக அது எல்லாமே அந்த தன்மையில் குறைஞ்சிரும். ஆக மொத்தம் 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேர் உண்மைக்கு வேறு லெவலில் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, சொந்தத்துக்குள்ள நம்மளே ராத்திரி பக்கம் தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்னென்னா நமக்கு தேவையான நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் எதுவும் நம்ம சேர்க்குறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நியாயமாக பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்குற எல்லாமே எப்போ வேண்டாம் நம்மக்கிட்ட இருந்து போகலாம், இருக்கலாம், போகலாம். நேற்று வேற ஆளோடு, இன்றைக்கி நம்ம நாளைக்கு யாரோட எப்படின்னா போகலாம். ஆனால் நம்மகிட்ட இருந்து போகாத ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தான். அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடன்றது ரொம்ப முக்கியம். அதை ஊக்குவிக்கிற விதமாக இன்றைக்கி இவங்க இவ்வளோ பேருக்கு வந்துக்கிட்டு அது இந்த 95 வயசில் உண்மைக்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பத்தாவுக்கு வாழ்த்துக்கள். நான் ஆமேஸ்வர் சிஸ்டர்ஸ்னு சொல்லணும். என்ன ஓட்டம் வேறு விட்டுன்னு போய் மேலே ஏறி இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த சேரிகள்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் தான் இங்கே ரெட் ஜெயின் நிர்வாக தலைவர் அண்ணன் செம்பமூர்த்தி இதை எடுத்து நடத்துறன்றது உண்மைக்கு பெரிய விஷயம். ஏன்டா இதில் 10 பேர்த்தில் ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம். ஆனால் அது இல்லை. வருஷம் இந்த மாதிரி முக்கியமான விஐபி கூப்பிட்டு வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காது. அதே நேரத்தை நடத்துறது மட்டும் இல்லாமல் இது மேலும் இதை என்ன கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அண்ணன். உண்மைக்குமே ரொம்ப பெரிய விஷயம்னு. இதை எப்போவுமே விட்டுறாதீங்கண்ணே. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே. நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம்னே. அதே நேரத்தில் அந்த ரன்னிங்கை பார்த்தேனே, எஸ் சூர்யான்னு சொன்னார். அவர் கால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு. அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா, இல்லை அங்கே தான் மிரட்டி, இல்லை நான் போனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு. அது அங்கே இருந்தால் தான் தெரியும். ஒருவேளை அங்கே ஏதாவது கேமரா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ ஓடி வந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு அடிச்சிருப்பாரோ டப்புண்டு. ஏன்னா அண்ணன் கிளம்பி 5 நிமிஷம் கழிச்சு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. செம்ம ரன்னிங். அவர் போன ஸ்பீடுக்கு சினிமாவில் மாதிரி ஹீரோ ஒரு கல்லில் லெக் அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு பறக்கிற ஃப்ளைட் எல்லாம் அப்படி பிடிச்சிருப்பாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டு அண்ணன். ரொம்ப சந்தோஷண்ணே. அதான் சொன்னாங்க அவருடைய அண்ணன் எஸ் சூர்யா அண்ணன் சொன்னார், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்டா. யாரும் பிஸ்னஸ்னு பேச ஃபஸ்ட்டு நல்லா ஓடுவியா, உடல் ஆரோக்கியம் இருக்கா, போய் என்ன கிரவுண்டுன்னு ஒய்எம்சி கிரவுண்ட் போய் ஓடுன்னு சொல்லுவார். அந்த கிரவுண்டில் அண்ணனுக்கு லெட்ரு எது வந்தாலும் அந்த ஒய்எம்சி கிரவுண்டுக்கிட்டே வருது. அங்கேயே தான் இருக்கிற பெட்டு மட்டும் அண்ணன் அங்கே போடணும்னு நினைக்கிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு. அவர் மட்டும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து இழுக்கிறாரு. வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் மனைவி மகள் பார்த்தோன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். என்னையா பண்ணுறீங்க, ஓடுங்கண்டுவாங்க. நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Thank you, sir. Another special welcome you and request you to say a few words. எல்லோருக்கும் வணக்கம். First of all, hats off to the Masters District Association as well as the Masters Athletics Association. இந்த ஈவெண்ட்டுக்கு நான் 2வது முறை வரேன். போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போன்னு. ஆனால் இந்த மாதிரி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோ வராது. அது நம்ம நேரில் இதை நான் வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை. ஜென்ரலாக
அத்லெட்டிக்ஸ் இஸ் ஒரு தவம் அது. அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது. ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 அடி ஓடி பாருங்க. மோஸ்ட்டாக தடுக்கி விழுவீங்க, இல்லை உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃபில் ஓடுறதுலாம் இஸ் நாட் அ ஜோக். ரியலி அமேசிங் காம்படிஷன். அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு ரேஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதை பற்றி இல்லை, எல்லாருமே நல்லா ஓடுங்க, எல்லாருமே ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க. அப்போ தான் காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கும், அப்போ தான் பெஸ்ட் கேண்டிடேட். பாருங்க நம்ம பேசுகிறப்போ ஒரு ரேஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங்க. அண்ட் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு சண்பகமூர்த்தி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சண்பகமூர்த்தி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாங் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நான் வரப்போ காரில் கேட்டுட்டு இருந்தேன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. விஸ்வாம்பரம் சார், கிருஷ்ணவேணி மேம், நான் உங்களை செகண்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ், அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன்னாங்க, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அண்ட் அவங்க இப்போவும் எல்லா படமும் ரெகுலராக பார்ப்பாங்க. இப்போவும் என் படத்தோட டயலாக் என் காதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ கிருஷ்ணவேணிமா. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் ஒரு மரியாதையோடையும் இங்கே வந்திருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஜென்வின் எஃபர்ட். அண்ட் சண்டே அன்னைக்கும் இவ்வளோ பேர் வந்து இங்கே இதை என்கரேஜ் பண்ணுறது, 600க்கும் மேலுமான பார்ட்டிசிபெண்ட்ஸ் வர்றது எல்லாமே ரொம்ப ஒரு அழகான நிகழ்வாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த 600 வந்து 1000 மாறி 1000 10,000 மாறணும், அதுதான் என்னோட ஹோப். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ உழைச்சி இந்த வாலண்டியராக இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவார், புயலே வந்தாலும் நான் நடத்துவேன்று. அப்படி தான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காவலனாக எங்களை பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தா அமைச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் மிஸ் யூ அமையுது. ஸோ எல்லாமே நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார். நீங்கள் இன்னைக்கு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ இன்னும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக ஒரு சண்டே அன்றைக்கி வந்து நீங்கள் ஓடுறதை பார்க்க முடியுது எங்களால். ஸோ நாங்கள் ஓடுறதுக்காக நீங்கள் நடக்கிறீங்க, நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி சார். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். இது வந்து போடியமில் 3 பேர் தான் நிற்க முடியும், எங்கேயும் நாங்கள் 6 பேர் தான் இருக்கோம். பட் திஸ் டே பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன் திஸ் ஸ்டேடியம். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் தான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும். ஸோ long live athletes and all the +70 +80 +90s இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிஜமாவே நீங்கள் என்ன அளவுக்கு இந்த ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு இந்த டைமில் புரியாது. அது வந்து அடுத்த 100 வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இந்த அடுத்த வர தலைமுறைகள் மேலே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ். அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெடலும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சமமாக இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே வந்திருக்கிற பெரிய பெரிய சப்போர்ட்டர்ஸ், அர்ஜுன் வந்திருக்காரு, சூரிய பிரகாஷ், மேக்நாத் ரெட்டி, இந்த பக்கம் வந்து தமிழ் குமரன், சூரி, எஸ்ஜே சூர்யா, இவங்க எல்லாருமே நாங்கள் பேசுகிற விஷயம் we're all very happy. அண்ட் இதை பார்த்துட்டு இந்த உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா நான் மறந்துட்டாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கம்பாரு. ஸோ மூர்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். Thank you so